ஈரான் இஸ்ரேலுடைய தாக்குதல் வீடியோவை பார்த்து நீங்கள் வியப்படைஞ்சிருப்பீங்க. ஏன்னா ஒரு ஹாலிவுட் மூவியில் கூட அந்த அளவுக்கு ஒரு தெளிவான விஷயங்களை எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நேற்று வெளியான அந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஈரான் இஸ்ரேல் போர் இந்த ரெண்டு நாட்டுகளுக்கு மட்டுமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது, நம்மையும் பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக தான் இந்த போர் இருக்க போகுது. இந்த வீடியோவில் இந்த போர் எப்படி ஆரம்பிச்சிச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நம்மளை பாதிக்குமா இல்லையா அப்படின்னு இந்த வீடியோவில் முழுக்க தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நம்ம போடுறோம். ஸோ அதனால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் போர் பற்றியான முழு விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல. நம்ம இதை முழுசாக, அதாவது இதனுடைய தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெளிவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஸோ இந்த போர் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க காரணம் அப்படின்னு பார்க்கும்போது 1979 ஈரானில் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய புரட்சி நடக்குது. அதுக்கு பிறகு தான் ஈரானும் இஸ்ரேலும் எதிரியான நிலைப்பாட்டில் நிற்கிறாங்க. ஸோ இதை அடுத்து ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹமாஸ், ஹஸ்புல்லா போன்ற இஸ்ரேலுக்கு எந்தெந்த எதிரான அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கோ அந்த அமைப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் நிதி உதவி கொடுக்கறதா இருக்கட்டும், ஆயுத ஆதரவு கொடுக்கறதா இருக்கட்டும், இது போல பல்வேறு நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கின இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவுடைய ஆதரவுடன் பார்த்தீங்கன்னா ஈரானை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2023 நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு ஹமாஸ் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை பார்த்தீங்கன்னா தாக்குதல் தான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்படுது. ஏன்னா அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹமாஸ் பின்னணியில் நிற்கிறதே பார்த்தீங்கன்னா ஈரான் தான், ஹமாஸ் தாக்குதலுக்கு உட்பட்டதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஈரான் தான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி அதில் ஈரானை பார்த்தீங்கன்னா முன்னிறுத்துறாங்க. தென் அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, இது இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நேரடியாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை பார்த்தீங்கன்னா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து 2023-24 மறைமுக தாக்குதல் பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. இரு நாட்டிலுமே பார்த்தீங்கன்னா மறைமுக தாக்குதலை நடத்துகிறாங்க. ஈரானாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், நேரடியாக பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தலை, மறைமுகமாக அவங்க எங்கெங்கே அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான அமைப்புகள்லாம் இருக்கோ அந்த அமைப்புகளை பார்த்தீங்கன்னா தாக்குறாங்க. இவங்களும் பதிலடியாக பார்த்தீங்கன்னா தாக்குறாங்க. இது போல நிகழ்வு தான் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடந்து நின்று. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கியமான ஒரு ரகசிய நடவடிக்கைக்கு பிறகு ஈரானில் உள்ள அணு விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா கொல்லப்படுறாங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி ஈரானில் முக்கியமான அணு விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொல்லப்படுறாங்க. ஸோ இதை அடுத்து ஈரானும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரோன் மற்றும் ராக்கெட் மூலம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பதிலடியை இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது அப்போ என்னவா இந்த போரை பார்த்தீங்கன்னா சொன்னாங்கன்னா ப்ராக்ஸி வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2025, அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேலாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், தாக்குதலை பார்த்தீங்கன்னா மறைமுகமாகவும் ரகசியமாக தான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திறந்த போர் வெடிப்பு, அதாவது திறந்த வழியிலே பார்த்தீங்கன்னா டைரக்ட் டு டைரக்ட் பார்த்தீங்கன்னா போரை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரோனை ஏவுறதா இருக்கட்டும், இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரோனை ஏவுறதா இருக்கட்டும், இப்படி பல்வேறு விதமாக மாறி பார்த்தீங்கன்னா அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய முதல் தொடக்கமாக பார்த்தீங்கன்னா ஜூன் 12, 2025 இஸ்ரேல் நேரடியாக பார்த்தீங்கன்னா ஈரானில் உள்ள அணு ஆயுத மையங்களை பார்த்தீங்கன்னா தாக்குறாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. தென் இதை தொடர்ந்து எங்களையே நீ அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா பதில் தாக்குதலாக ஜூன் 13 அன்று பதிலடியை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ராக்கெட் ட்ரோன்களை பார்த்தீங்கன்னா ஏவி தாக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்கும்போது ஏதோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹாலிவுட் படத்தில் கூட இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா மேக் ஆகிருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய தாக்குதல் ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இரு நாட்டு தாக்குதலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உலக மத்தியில் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஐநா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், பல்வேறு வல்லரசு நாடுகளாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு பேச்சுவார்த்தைக்கு வாங்க, போர் பார்த்தீங்கன்னா வேண்டாம், போரை விட்டுட்டு தயவு செஞ்சு பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்வேறு நாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல், இஸ்ரேலும்
காதில் வாங்கலை, ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா காதில் வாங்கலை. இது எதுவுமே அவங்க காதில் வாழாமல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் அவங்க வந்து தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த போர் மூலிமா நமக்கு, அதாவது நம்ம இந்தியாவுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக கேள்வி எழும்போம். ஏன்பா அவங்க எங்கேயோ சண்டை போடுறானுங்க, நம்ம நாட்டுக்கு என்னப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏற்பட போது பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி எழுப்பலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்களை நம்ம இறக்குமதி செய்கிறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் பெட்ரோல், அதாவது டீசல். ஈரான் போன்ற நாடுகளில் எரிபொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுலபமாக கிடைக்குது. சுலபமாக கிடைக்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செய்கிறாங்க. அந்த ஏற்றுமதி மூலிமா நம்ம இறக்குமதி செஞ்சு அது நம்ம மக்களுக்கு மத்தியில் பயன்பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். அந்த பெட்ரோலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நிறுத்திட்டாங்கன்னா இப்போது நம்ம இந்தியாவில் தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஏற்கனவே நம்ம இந்தியாவில் பெட்ரோல் விலை கணிசமாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்துட்டு போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமாகிடுச்சுன்னா இன்னுமே பெட்ரோல் விலை கண்டிப்பாக உயரத்துக்கு அதிக அளவு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மட்டுமா உயருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. விமான டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வான்வெளி தாக்குதல், அதாவது வான்வெளி தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா இரு நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறனால அந்த நாட்டு வான்வெளிக்கு மத்தியில் இவங்க பறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். வேறு வழித்தடத்தை யூஸ் பண்ணும்போது கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா விமான டிக்கெட் வந்து கண்டிப்பாக உயரும். ஸோ அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரபு நாட்டில் வேலை செய்கிற இந்தியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதா சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களின் விலை கணிசமாக உயரும், உணவுப் பொருட்கள் உயரும், காயோடைய விலை உயரும், கப்பல் இறக்குமதி வந்து பார்த்தீங்கன்னா உயரும். ஏன்னா கப்பலுடைய இறக்குமதி உயர்ந்துச்சுன்னா சந்தைக்கு வர பொருட்களுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா உயரும். சந்தையில் இருக்கிற பொருளுடைய விலை உயர்ந்துச்சுன்னா ஸோ நம்ம வாங்கக்கூடிய விலையும் வந்து பார்த்தீங்கன்னா உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நேரிட்டு தான் சொல்லியிருக்காங்க. பயங்கரவாத ஆபத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அடுத்து இந்த போர் மூலிமா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பார்க்கும்போது போர் இன்னும் விரிவடையக்கூடிய நிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே, ஈரானாக இருக்கட்டும் இஸ்ரேலில் இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன் வரல. இவங்க இன்னுமே போரை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதனால போர் இன்னுமே விரிவடையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீண்ட கால மோதலாக மாறுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ரஷ்யா இருக்கட்டும், உக்ரைனாக இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய போர் வந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ அது மாதிரி இது மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இது நீண்ட கால மோதலாக வந்து பார்த்தீங்கன்னா மாறத்துக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்னதான் நேரடி தாக்கம் இந்த போர்னால இல்லைனாலும் வாழ்க்கை செலவில் தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன், என்னென்ன இந்த போர்னால நமக்கு பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நமக்கு நேரடியான தாக்குதல், எந்த தாக்குதலும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனாலும் இந்த மாதிரியான விலைவாசி, அதாவது செலவு மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒரு போர் அப்படின்றது ரெண்டு நாட்டுக்கு மட்டும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்படி போர் நடந்துச்சுன்னா பல்வேறு நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தின் அடிப்படையிலையும் சரி, விலைவாசி அடிப்படையிலும் சரி மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். ஸோ அதனால தான் சொல்கிறோம் போர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுன்னு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு பேச்சுவார்த்தைக்கு வாங்க, பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழைப்பு விடுத்துன்னு இருக்காங்க. அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அந்த போர் வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக முடிஞ்சிச்சுன்னா எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு தாக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வராது. இல்லை இது நீடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்குதோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ண தயாராக தான் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவை நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வீடியோவாக இப்போ பார்த்துன்னு இருக்கிறவங்க நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மொபைலில் வரும். அப்போ தான் நீங்கள் வீடியோவை உடனே பார்க்க முடியும். ஸோ நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ கிரியேட் பண்ணுற ஒரு மோட்டிவாக இருக்கும். நன்றி.